ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப்டர்நூன் டைம் இது. நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா Apache RTR 310. ஸோ 2025 வேரியண்ட், அந்த மிட் டைமில் வந்து ஒரு வேரியண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வண்டி நம்ம கையில் இருக்குங்க. அண்ட் இது வந்து பேஸ் வேரியண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த வண்டியிலையுமே க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து வருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டரு, டார்க் கண்ட்ரோல், இது எல்லாமே வந்து கிடைக்குது. பட் என்ன இருக்காதுன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்டு கீழே சென்ட்ரி வந்து இதில் கிடையாது. அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து மிஸ் அவுட்டு. உங்களுக்கு இது ஒரு நல்ல நேக்கட் வண்டி. இவ்வளோ நேரம் ரைட் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸாக இந்த வண்டியோட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி இருக்குங்கிற என்னோட ஃபீலை நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் ஓட்டிட்டேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி ஃபீல் இருக்குது, ஆக்சுவலாக இந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் மிஸ் அவுட் ஆகுது. நீங்கள் இந்த பைக் எடுக்க முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருக்க அந்த 3 வேரியன்ட்ஸில் உங்களுக்கு எந்த வேரியன்ட்ஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் வந்து ஒரு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ப்ளஸ் சஸ்பென்ஷனோட குவாலிட்டி என்ன மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் டாப் ஸ்பீடெல்லாம் நம்ம வந்து பண்ண போகிறது இல்லை. ஏன்னா டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி வந்து ஒரு 155 வரைக்கும் போகுது வித்தவுட் எஃபோர்ட்டில். அதுக்கு மேலேயும் புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 160 வரைக்கும் ரீச் ஆகும். பிகாஸ் இதோட என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் இன்க்ளைன்டு BMW கொலாபரேட்டட் என்ஜின். ஸோ இதுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது. அந்தளவுக்கு டாப் போகிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. பட் நம்ம டாப் ஸ்பீட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் வண்டியோட ஒரு ரைட் ஸ்பெக் அண்டு நீங்கள் ஒரு நார்மல் பர்சன் இந்த வண்டியை நீங்கள் டூயல் பர்பஸ்க்காக எடுக்க போகிறீங்க, இல்லைனா உங்களுக்கு இந்த வண்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி என்னெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குங்கிறதுக்கான ஒரு அப்டேட் வீடியோ தாங்க இது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோனையும் இதோடைய கன்சோலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு TFT கன்சோல் தான். ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்காக நான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காட்டுறேன். அந்த TVS ரேசிங் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் காட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு வருது. பேசிக்கலி ஐம் செட்டிங் இன் அர்பன் மோட். நம்ம மோஸ்ட்லி அர்பன் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணக்கூடிய இடமும் அர்பன் தான். இங்கே ஸ்போர்ட் மோட் வந்து போடலை நான். ஸோ பார்ப்போம், ஓட்டி பார்க்கலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். அந்த இனிஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளோ நேரம் இந்த வண்டியில் ஓட்டுனதுன்னா இனிஷியலோட அந்த பிக்கப் டார்க் அந்த அளவுக்கு பயங்கரமாக இல்லை. லைக் எப்படின்னா சேம் 390 நான் என்ன ஃபீல் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும் அதே விஷயந்தான். அந்த இனிஷியல்ஸ் நீங்கள் லைட்டாக அந்த ஒரு லேகிங் வந்து இருக்குது. லோ ஸ்பீடில் லோவர் RPMஸில் ஹையர் கியர்ஸ் வச்சு நீங்கள் ஓட்ட முடியல. அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஜஸ்ட் அது அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற கியரை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும் இந்த வண்டியில். அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, நீங்கள் 5th 6th கியர்லாம் மோஸ்ட்லி ஹைவே, மோஸ்ட்லி ஹைவே 5th 6th. ஏன்னா அதை வந்து நீங்கள் வச்சு ஒரு லோக்கல் யூஸ் வந்து பண்ண முடியல. எபோவ் 60 ஸ்பீடுக்கு மேலே தான் அந்த 6 ஸ்பீட் கியர்மே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகுது. அந்த 6th ஸ்பீடு கியருமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதோட அந்த ஒரு ஆக்ரோஷங்கிறது அந்த 6வது கியரில் தான் இருக்குது இந்த வண்டியில். அது வரைக்குமே வண்டி வந்து ரொம்பவே காமாக இருக்கும். அட்லாஸ்ட் உங்களுக்கு 8000 to 9000 RPM வரைக்குமே ரெவ் ஆகுது. அது ஒரு நல்ல விஷயம். பட் பிரேக்ஸோட குவாலிட்டி, சஸ்பென்ஷனோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்க்கு அந்தளவுக்கு ஒரு சஸ்பென்ஷன் வந்து கிடையாதுங்க. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹைவே ஓரியன்ட் அண்ட் ஹைவே டியூனிங் சஸ்பென்ஷன் தான். அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கிடையாது. உங்களுக்கு டாப் வேரியண்ட்டில் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து வருது, ரியரும் வரும். இதில் வந்து கிடையாது. பிரேக்ஸ், ABS அதோட குவாலிட்டியெல்லாம் நான் குறைய சொல்ல விரும்பலை. அதெல்லாம் செம்ம டாப் நாட்ச். தெரியுதா? நான் 23rd கியரில் எனக்கு கியரை குறைக்க சொல்லி அதை சொல்லுது. அதுலேயே இண்டிகேஷன்ஸ்லாம் வருது நமக்கு. அந்த மீட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோவர் இண்டிகேஷன்ஸ் அது எல்லாத்தையுமே அது காட்டிக்கிட்டு இருக்குது. ஸ்டேபிள் 6th ஸ்பீடில் கிட்டத்தட்ட நான் ஒரு 60 ஸ்பீடு வரும்போது எனக்கு இது வந்து ஓகேவாகிடுது. பட் நல்லா இருக்கு. உடனே ஸ்பீடு அலர்ட் இருக்காது. அர்பனில் இந்த ஸ்பீடு வந்து டாப் ஸ்பீடு தான். ஆக்சுவலாக அர்பன் மோடே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெட்டரான மோடாக தெரியுதுங்க இந்த வண்டியில். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய எனக்கு தேவையான இடத்துல இருக்கக்கூடிய டார்க் எல்லாமே எனக்கு இதுலேயே கிடச்சிருது. அது வந்து உண்மையுமே நல்லாயிருக்கு. சீட்ஸோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது சீட்ஸோட குஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக லாங் டிரைவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சீட்டு தான். ஈவன் நீங்கள் இதை விட இன்னும் பெட்டரான ஒரு சீட் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வென்டிலேட்டட் சீட் ஆப்ஷனுக்கு வந்து போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இது 3 லட்சம் அப்படின்னா அது 3.5 லட்சம் கிட்ட வருது. அந்த ஆப்ஷன்ஸ்க்கு நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் இந்த பேஸ் வேரியண்ட்டே எனக்கு தெரிஞ்சு வாங்கிக்கலாங்க. கார்லனா ஓகே, பைக் நமக்கு அந்தளவுக்கு வென்டிலேட்டட் சீட்லாம் தேவைப்படாது. மற்றபடி லோவர் RPMஸில் பைக்ஸோட அந்த இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இவன் இந்த முந்திட்டு என்ன பண்ணுறாங்க, காரங்களே நல்லா பயங்கரமாக லூசுத்தரமாக தான் ஓட்டுறாங்க. அது ஏன் தான் புரியல. ஓகே, இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு 11 லிட்டர்ஸ் மட்டும்தான். ஸோ 11 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கும்போது நமக்கு அதோடைய அந்த எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிடுது. ஏன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு வண்டி வந்து கிடையாது நண்பா.
நமக்கு இது பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 25லேருந்து உங்களுக்கு வந்து 30 அப்படிங்கிறது தான் ஆவரேஜாக சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னா 250லேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து கிடைக்க போகுது அட்லாஸ்ட் உங்களுக்கு கூட ரோட் கண்டிஷன்ஸில். அதுவும் டாப் ஸ்பீடெலாம் விட்டு 110க்கு மேலே நம்ம அழுத்தினோன்னா அது இன்னுமே குறைய தான் போகுது. அப்படி பார்க்கும்போது ஒரு 250 கிலோமீட்டர் ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும் டேங்கை. அப்படி பார்க்கும்போது ஒரு லாங் ட்ரைவ் அப்படிங்கிற விஷயம் இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குங்க. மற்றபடி வண்டியோட அந்த ரைடிங் கம்ஃபர்ட், அந்த ஃபீல் எல்லாம் அதெல்லாம் நான் சுத்தமாக குறை சொல்லலை. எனக்கு இந்த ரைடிங் போஸ்டர் கூட நல்லா இருக்குது. லிட்டரலி கேடிஎம்ஸ்க்கு ஈக்குவலான அந்த ஒரு ரைடிங் போஸ்டர் அண்ட் டைனமிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லணும். இதோட என்ஜின் வந்து அந்த பிஎம்டபிள்யூவோட அதே RR 310 இருக்கக்கூடிய அதே என்ஜின் தான். பட் இருந்தாலும் இதோடைய அந்த ரைடிங் கம்ஃபர்ட்னஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 80க்கு மேலே உதறுது, வைப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அதுதான் தெரியுதா சவுண்டு. இதில் வந்து அந்த ட்ரை கிளச் மாதிரியான டிரான்ஸ்பரண்ட் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதனாலே கிளச்சோட சவுண்டுமே உங்களுக்கு நல்லா கேட்கும். வண்டி ஓட்டும் போது அது ஹையர் RPMஸில் ஓட்டும் போதெல்லாம் சூப்பராக கேட்குது. அது ரைடிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு. இண்டிகேட்டர்ஸ் எல்லாரோட குவாலிட்டி நல்லாயிருக்கு. வண்டியோட குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் எல்லாமே நல்லாயிருக்கு. பட் ஒயர்ஸ் அங்கங்கே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது தான் செய்யுது. இதோடைய ப்ரைஸ் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து எதோட காம்படேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பிஎம்டபிள்யூவோட GS அண்ட் G சீரியஸ் 2 இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் அந்த நேக்கிட் பைக்கோட அந்த ஒரு இதில் தான் வந்து இருக்குது இதோடைய காம்படேஷன் அப்படின்னு பார்க்கும்போது. பட் டிவிஎஸோட லாஸ்ட் பிஎம்டபிள்யூ கொலாபரேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அவங்க RTX 300ங்கிற ஒரு என்ஜினை வந்து பார்த்திங்கன்னா அவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஸ்டில் 300cc அவங்களோட ஒரு இன்ஜினியர்டு என்ஜின். அதுதான் வந்து அட்வென்ச்சர் பைக்லையுமே வரப்போகுது. கூடிய சீக்கிரம் வந்து இந்த இயரோட எண்டில் நீங்கள் வந்து அந்த பைக் எதிர்பார்க்கலாம். அந்த மாடல் பார்க்குறப்ப அது இன்னுமே லோ எண்ட் டார்க் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த வண்டி வந்தால் தான் தெரியும். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதோடைய டார்க்னஸ் வந்து லோ எண்டில் இல்லை, டாப் எண்டில் தான் இருக்குது. பட் இந்த என்ஜின் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு அட்வென்ச்சரோட வண்டியில் பர்ஃபார்ம் பண்ணுறது தான் இன்னுமே பெட்டராக இருக்கும். இது நேக்கிட் செக்மெண்ட்ஸில் இதோடைய நேக்கிட்னாலே நீங்கள் அந்த டிராஃபிக்ஸில் இப்படி பூந்து இப்படி கட்டடிச்சு ஓட்டுவீங்களா, அதெல்லாம் வந்து அந்த கட்டிங்க்கு வந்து நீங்கள் அந்த ஸ்பீடை வந்து அச்சீவ் பண்ணால் தான் இந்த வண்டியில் முடியுது. இது எல்லாமே என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ். நீங்கள் ஒரு ஜென்ரலான ஒரு பைக்கர் ஒரு வண்டி வந்து 300cc எடுக்க போகிறீங்க, உங்களோட ஆப்ஷன்ஸில் அப்பாச்சி இருக்குது அப்படின்னா தான் நான் இந்த விஷயம்லாம் கன்சிடர் பண்ணுறது. பட் மோஸ்ட்லி 300cc எடுக்கிறவங்க எல்லாருமே நமக்கு எங்கே போயிடுவாங்கன்னா, பட்ஜெட் இருந்தால் BMW, அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நார்மலாக கீழே நிறைய வண்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 400cc செமையான பைக்ஸ்லாம் இருக்குது ட்ரையம்பில். அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு ஓகே. சர்வீஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ டிவிஎஸோட இந்த மாடலுக்கு வந்துட்டு, ஏன்னா அவங்க பேசிக் சர்வீஸு, இதுக்குன்னு வந்து ப்ரீமியம் ஷோரூம்ஸ்லாம் கிடையாது. இப்போ ஹீரோவில் வந்து தனியாக ஒரு ப்ரீமியம் ஷோரூம் இருக்குது, ஹோண்டாவில் வந்து பார்த்திங்கன்னா பிக்விங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி டிவிஎஸில் ஒரு பர்டிகுலராக அவங்களோட டாப் எண்ட் மாடல்ஸ்க்குன்னு ஒரு ஷோரூம்ஸ் கிடையாது, உங்களுக்கு நார்மல் ஷோரூம் தான். ஸோ சர்வீஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். இதோட ஆன் ரோடு அப்படின்னு பார்க்குறப்ப 3 lakhs வருது. இந்த 3 lakhsக்கு நிறைய காம்படேட்டர் இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வண்டி ஓகே. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பெட்டரான ஆப்ஷன்ஸாக இருக்கும். உங்களுக்கு நான் ஆல்மோஸ்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லணுமோ எல்லா விஷயத்தையும் நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஏன்னா நம்ம நிறைய இடத்துக்கு போய் வீடியோஸ் போயிட்டுருக்கோம். பட் நம்ம சேனலில் அந்தளவுக்கு வியூஸும் போகிறதில்ல. வியூஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் போகுது, பட் சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது எனக்கு லாஸ்ட் 1.5 இயர்ஸாக எனக்கு அந்தளவுக்கு வரல. மேபி நேம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சேனல் நேம் பழைய நேமே கொண்டு வரலாமா அப்படிங்கிறது என்னோட மைண்டில் வந்துட்டுருக்கு. ரைடர் தமிழ் அப்படிங்கிறது நம்ம நேமே. ஆக்சுவலாக அதுதான் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சோம் அந்த ரைடர் தமிழ் அப்படிங்கிறத 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ரைடர் தமிழ் அப்படிங்கிற நேமையே நம்ம ரிட்டர்ன் வச்சிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் யாராவது எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் சேனல் நேம் அதே வச்சுருவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி புதுசாக நிறைய பைக்ஸை நம்ம எடுத்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். எனக்கு தேவையானதெல்லாம் உங்களோட சப்போர்ட் தான் நண்பா. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். அண்டு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னமும் நமக்கு வந்துட்டு, ஏன்னா நம்ம சேனலில் வந்து இதோட எக்ஸலோட ரிவ்யூஸ்லாம் வரப்போகுது. ஏன்னா நம்ம தான் புதுசாக இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணாத ஒரு வீடியோஸ்லாம் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம்.
இது பார்க்கும்போது நம்ம சேனலில் இன்னுமே நிறையா வீடியோஸ் வந்து தொடர்ந்து கண்டிப்பாக வரதான் போகுது. சேனல் வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போலினாலும் சரி, இது என்னோடய ஹாபி. ஸோ நான் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்பேன். எனக்கோ ஒரு நாள் நம்ம சேனல் வந்து டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து சேனலை பற்றி நம்ம பேசவே மாட்டோம். பட் இன்றைக்கி என்னன்னு தெரில, இந்த வண்டி நல்லாயிருக்கு, அட் த சேம் டைம் ஓட்டுறதுக்கும் நல்லாயிருக்கு. அது இது தான் வந்து சரி பேசியாச்சு. ஸோ ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான பைக் ஒன்று உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.